அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹு தர்கீபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய தொழுகையினுடைய நிலையை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறாங்க. ரஜுல ஒரு மனிதன் ல யுசல்லி சித்தீன சனத்தன் 60 வருட காலங்கள் இடைவிடாது ஒரு மனிதன் தொழுது கொண்டே இருக்கிறான். ஆனால் அம்மா துக்குபுல்லாஹு சலாத், அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு தொழுகையுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எத்திம்மு ருக்குவை ஒரு நேரத்தில் ருக்குவை சரியாக செய்வான், ஆனால் வலா எத்திம்மு சுஜூத அந்த நேரத்தில் சஜிதாவை சரியாக செய்யாமல் விட்டு விடுவான். எத்திம்மு சுஜூத ஒரு நேரத்தில் சஜிதாவை சரியாக செஞ்சுருப்பான், ஆனால் வலா எத்திம்மு ருக்குவை ஆனால் அந்த நேரத்தில் ருக்குவை சரியாக செய்திருக்க மாட்டான். இவ்வாறாக 60 வருட காலத்தினுடைய அவனுடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அல்லாஹுக்காக வேண்டி நம்ம தொழுகிறோம். நம்மளுடைய வாழ்வினுடைய உயர்வு, மறுமையில் சொர்க்கம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகை கவனமில்லாமல் தொழுதி பாழ்படுத்துவதால் என்ன பலன் யோசியுங்க.